வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் மாந்தியினுடைய முக்கிய பங்கு என்ன? ஒருவருடைய ஜாதகத்தை எளிமையாக சொல்கிறதுக்கு மாந்தி முக்கிய இடத்துல இருக்கிறாரு. நம்மளுடைய தமிழ்நாட்டில் மாந்தியை வச்சு அதிகமாக சொல்கிறது கிடையாது. கேரளாவில் சொல்கிறாங்க, அதோட வடநாட்டில் மாந்தி அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதிகமாக பயன்படுத்தி சொல்கிறது கேரளா போன்ற மாநிலங்களில் சொல்கிறாங்க. எது எப்படியோ பரவலாக மாந்தியினுடைய முக்கிய பங்கு ஒருவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் முழுதாக பார்க்க போகிறீங்க. ஒருவருடைய ஜாதகனுடைய ஆசை எதில் அவருக்கு ஆசை இருக்கும், விருப்பம் இருக்கும், அவருடைய வாழ்க்கையினுடைய பயணங்கள் கோல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இலக்கு மாந்தி 27 நட்சத்திரங்களில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பார். அந்த நட்சத்திரம் அமர்ந்து அந்த ராசியினுடைய அமைப்பை பார்த்து லக்கணத்திலிருந்து அவர் அந்த மாந்தி அமர்ந்த வீடு எத்தனாவது வீடுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டினுடைய காரத்துவம் அந்த ஜாதகருக்கு மிகுந்த பேராசை, மிகுந்த விருப்பம், மிகுந்த கொள்கை கொண்டவராக இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு ஒருவருக்கு லக்கணத்திலிருந்து 4ஆம் இடத்துல மாந்தி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 4ஆம் இடம் என்பது அவருக்கு வண்டி, வீடு, வாகனம், சுகம் இது போன்ற இடத்துங்களில் அவருக்கு இருக்கும். அதில் தான் அவருடைய வாழ்க்கை பயணங்களுடைய விருப்பமே அதுதான் முழுவதமாக இருக்கும். சரி, அந்த மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் மாந்தி அமர்ந்து என்ன மாதிரி தாக்கத்தை உண்டு பண்ணுவார் அப்படின்னா, முதல்ல 27 நட்சத்திரங்களில் ஏதோ ஒரு நட்சத்திரங்களில் அமர்ந்திருப்பார். அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம்னு பார்க்கணும். 27 நட்சத்திரங்களில் ஏதோ ஒரு நட்சத்திரம் அமர்ந்து மாந்தி அதனுடைய 3 நட்சத்திரம், இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினியில் உட்காந்துருக்கிறாருன்னா கேதுவனுடைய நட்சத்திரங்கள் 3மே பாதிக்கப்படும். அதில் அமர்ந்த கிரகங்களும் பாதிக்கப்படும். கேது, அஸ்வினி, மகம், மூலம் 3 நட்சத்திரங்கள் கொண்டது. அந்த 3 நட்சத்திரங்களில் ஏதோ ஒரு கிரகம் உட்காந்துருக்கும், 9 கிரகம், அதுவும் பாதிக்கப்படும். மாந்தி உட்கார்ந்த இடமும் பாதிக்கப்படும். மாந்தி பார்க்கின்ற இடமும் பாதிக்கப்படும். முக்கியமாக யாருடைய ஜாதகத்தில் வேணால் எடுத்து பாருங்களேன், சுக்கிரனோடு மாந்தி, இல்லை 7ஆம் அதிபதியோடு மாந்தி, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயோடு மாந்தி, இல்லை 7ஆம் இடத்துல மாந்தி, 7ஆம் இடத்து அதிபதியோடு மாந்தி, இந்த மாதிரி இருக்கிற ஜாதகையோ இல்லை ஜாதகரோ எடுத்து பார்க்கும்போது திருமணமே இல்லாமல் பண்ணிடும். இல்லைன்னா திருமணம் செய்து வைத்தால் 2 திருமணத்துக்கு உண்டான அமைப்பை கொடுக்கும். இல்லைன்னா கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்வாங்க. இது சுக்கிரனோடு மாந்தி, சுக்கிரன் நட்சத்திரத்தின் மாந்தி, இல்லை 7ஆம் இடத்து அதிபதியோடு மாந்தி, லக்கணத்திலிருந்து 7ஆம் அதிபதி. இப்போ மேஷத்திலேருந்து 7ஆம் அதிபதி சுக்கிரன் ஆயிடுறாரு. பொதுவாக சுக்கிரனோடு மாந்தி ஆணுக்கு இருக்கக்கூடாது, பெண்ணுக்கு இருக்கக்கூடாது. இப்போ பெண்ணுனுடைய ஜாதகத்தில் செவ்வாயோடு மாந்தி இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு திருமண வாழ்வில் கணவனோடு போராட்டம், சிக்கலான பிரச்சனையை கொடுக்குது. இந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த மாந்தியினுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் தான். ஏன்னா கடுமையான சிக்கலை மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது இந்த ஜாதகத்தில். அதாவது மாந்தி தான் ஒருவருடைய ஜாதகத்தில் டெவலப்பர் மாதிரி எடுத்து சொல்லும். இவர் இந்த சிக்கலில் இந்த ஜாதகர் இருக்கிறாருன்றத அந்த மாந்தி எடுத்து சொல்லும். ஒருவருக்கு நல்ல வாய்ப்பு, நல்ல வசதி, நல்ல பொருளாதாரம் உள்ள குடும்பம்தான். ஆனால் அந்த வீட்டினுடைய பிள்ளைகள் படிப்பதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த
புதனோடு மாந்தி, 4ஆம் அதிபதியோடு மாந்தி, இல்லைன்னா அந்த 4ஆம் இடத்துல மாந்தி அமர்ந்து சிக்கலான அமைப்பை கொடுக்கும். படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவார். இல்லைன்னா குரு வந்து அஸ்வினி மகம் மூலம், இல்லைன்னா குரு வந்து சதயம் திருவாதிரை இந்த மாதிரி இடத்துங்களில் இருந்தாருன்னு வச்சுங்களேன், அந்த ஜாதகரோ ஜாதகியோ படிப்பதற்கு வந்து மிக மிக சிரமமான அமைப்பை கொடுப்பார். இப்போ படிக்கிறதுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 4ஆம் இடம் லக்கணத்திலிருந்து, ராசியிலிருந்து 4ஆம் இடம், மேஷ வீட்டிலிருந்து 4ஆம் இடம், இதெல்லாம் வந்து படிப்பை சொல்லக்கூடிய தன்மையை வந்து இந்த மாந்தி கெடுத்தால் அவருக்கு படிப்பு வந்து சிரமமாய் போடுது. அதே போல தான் தொழிலும். ஒருத்தர் வந்து சொந்த தொழில் செய்வாரா அப்படின்னா, மேஷ வீட்டிலேருந்து 10ஆம் வீடு யாருன்னா சனி. தொழில்னு எடுத்துக்கிட்டாலே சனி. அப்புறம் அவருடைய சுய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து 10ஆம் இடம். இதெல்லாம் வந்து இந்த மாந்தியினுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கப்பட வேண்டும். சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து இப்போ வந்து லக்கணத்திலிருந்து 10ஆம் அதிபதி போய் சதயத்தில் இருப்பது, லக்கணத்திலிருந்து 10ஆம் அதிபதி போய் திருவாதிரையில் இருப்பது, லக்கணத்திலிருந்து 10ஆம் அதிபதி வந்து ராகுவினுடைய நட்சத்திரமாக விளங்கக்கூடிய சதயம் திருவாதிரை, அஸ்வினி அதாவது கேதுவினுடைய நட்சத்திரமாக விளங்கக்கூடிய அஸ்வினி மகம் மூலம், இந்த மாதிரி இடத்துங்களில் இருந்தால் தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, முன்னேற்றங்கள் குறைவு. சரி, இது இப்படி போகட்டும். அடுத்தது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து சேமிப்பு என்று சொல்லக்கூடிய அவருடைய 8ஆம் இடத்தை எடுத்து பார்க்கும்போது, மாந்தியினுடைய தொடர்பு இருக்கிறவங்க 8ஆம் இடத்துல தொடர்பு ஏற்பட்டு விட்டால் அவர்கள் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும், எத்தனை லட்சங்கள் சம்பாதிச்சாலும் 10 பைசா அவர் கையில் தங்காது. மேஷ வீட்டிலிருந்து 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சகத்தில் மாந்தி, லக்கணத்திலிருந்து 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல மாந்தி, இல்லை செவ்வாயோடு மாந்தி, இவங்களுக்கெல்லாம் வந்து சல்லி காசு அவங்களுக்கு கையில் தங்காது. ஏன்னா கால புருஷனுக்கு 8ஆம் இடம் தான் ஒரு மனிதனுடைய சேமிப்பு. அந்த 8ஆம் இடத்தில் மாந்தியினுடைய தொடர்பு ஏற்பட்டு விட்டால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வறுமை கோட்டிலே தான் வாழ்வை கடப்பார்கள். அதில் சந்தேகமே கிடையாது. அதனால தான் வேலையாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், அவருடைய சேமிப்பாக இருந்தாலும் இதிலே எல்லாமே அடங்கி போகுது. அப்போ வந்து ஒருவருடைய ஜாதகத்தை பிரிக்கும் பொழுது மாந்தி எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு பாருங்க. ஆனால் அதுவே மாந்தி உட்கார்ந்த இடத்துல தான் இந்த ஜாதகருடைய சோல், அதாவது ஜாதகருடைய இலக்கு, ஜாதகருடைய வாழ்க்கை பயணங்கள் வந்து அதில் தான் இயங்கிக் கொண்டே இருப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இதனுடைய விடுவு காலம் எப்படிங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாந்தியை இல்லை குரு பார்த்தால், குரு என்றது என்னன்னா டிஎன்ஏவில் மரபணு ஜோதிடத்தில் ராகு கர்மான்னு சொல்லுவோம். அதனால தான் குரு வந்து எல்லா கிரகத்திலையும் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அது கோடி நன்மையோ அது தெரியாது. அது வந்து குரு என்பது ராகுவினுடைய எனர்ஜியை சொல்லக்கூடியது, ராகுவினுடைய கர்ம பதிவை சொல்லக்கூடியது. அது என்ன பண்ணுனா எப்படியாவது அடைவதற்கு உண்டான வழிவகைகளை உண்டு பண்ணிடும். நான் அடைஞ்சே தீர்வேன் அப்படின்றது எதுனா அந்த குரு தான், ராகு கர்மா தான். அதனால தான் குருவுக்கு ராகு கர்மா கொடுத்துருக்காங்க, ராகுவுக்கு சந்திரன் கர்மா டிஎன்ஏவில். அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்றது வந்து இந்த பழமொழி அமர்ந்தது இதுக்கு தான். குருக்கு தொடர்பு ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய காரத்துவம், அந்த கிரகத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் வந்து ஜாதகருக்கு முழுமையாக வந்தடைந்து விடும். ஏன்னாக்கா அந்த குரு ராகு கர்மா பெற்றுக்கொண்டிருக்கிறார். ராகு கர்மா என்பது எப்படியாவது நான் அந்த இலக்கை அடைந்தே தீருவேன் என்பது தான் ராகுவினுடைய குணாதிசயங்கள். அதை போல அந்த மாந்தியை அந்த குரு பார்த்தால் இந்த தோஷங்களிலிருந்து, தோஷம்ன்றது என்ன, விஷம்,
அந்த விஷத்தன்மையிலிருந்து விடுவு காலம் உண்டு. இல்லை என்றால் அந்த ஜாதகர் இப்போ எந்த இடத்துல வந்து மாந்தி அமர்ந்து அந்த ஜாதகரை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த ஜாதகர் வந்து இந்த புவி உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் கடைநிலை பயணம் என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு இறப்பு நிலை என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி கர்ம காரியங்களை வந்து அதிகமாக எடுத்து செய்யப்படணுமா. மாந்தியினுடைய தோஷத்தை அதிகமாக நிவர்த்தி செய்வது, மீதி எந்த பரிகாரமும் அது கிடையாது. அதோட இறைவனை சரணடைவது, அந்த அநேக உயிரினங்களுக்கு ஏகனாக இருக்கக்கூடிய ஈசன் ஒருவனை சரணடையும் போது அந்த மாந்தியினுடைய தொடர்பு வந்து இல்லாமல் பண்ணிடுவார். இப்போ ஏதோ ஒரு தன்மையில் வந்து மாந்தி உட்காந்துருக்காரு, 12 ராசியில் ஏதோ ஒரு ராசியில் உட்காந்துருக்க போகிறாரு. உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அந்த லக்கணத்திலிருந்து அந்த மாந்திக்கு கணக்கு பண்ணி பாருங்கள். 8ஆம் இடம் தொடர்பு இருந்தால் சேமிப்பு இருந்தால் இருக்காது. 7ஆம் இடம் தொடர்பு இருந்தால் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும். சுக்கிரனோடு செவ்வாயோடு தொடர்பு இருந்தால் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும். அதுவே சந்திரனோடு தொடர்பு இருக்கும் பட்சத்தில் வீடு, வண்டி, வாகனத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். புதனோடு தொடர்பு இருக்கும் பட்சத்தில் கல்வியில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும். குருவோடு தொடர்பு இருந்தால் அவர்களுடைய பாட்டனார் சொத்து, அவங்களுடைய குலமே வந்து உருக்குலைந்து போயிடும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிடும். சனியோடு தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு உத்தியோகமோ தொழிலோ ஏதாவது ஒரு தொல்லைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி மாந்தி ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த நிலையில் எப்படி இருக்கிறாருன்றத நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தெல்ல தெளிவாக உங்களுடைய போராட்டம், சிக்கல், இந்த ஜாதகருடைய தொல்லையை வந்து மிக எளிமையாக எடுத்து சொல்லும். இப்போ எல்லா ஜாதகமும் இப்படி தானா அப்படின்னா, மாந்தி ஒரு சில இடங்களில் அவர் அமர்ந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், அது அந்த ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அந்த உட்கார்ந்த இடத்தினுடைய அதிபதி, உட்கார்ந்த இடத்தினுடைய கால், அதாவது நட்சத்திரம், மீதி இருக்கிற 8, 9 கிரகங்களும் அதில் ஏறாமல் இருப்பது, இல்லை இந்த கிரகங்களை அவைகள் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது, அப்படி இல்லாமல் இருந்து தசா புத்திகள் நடக்கும் காலங்களில் ஜாதகருக்கு எந்தவித தொந்தரவும் கிடையாது. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் நான் எந்த ஒரு பிரச்சனையும் நான் அனுபவிச்சதே கிடையாது, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாந்தி அமர்ந்த இடத்தினுடைய அதிபதியோ இல்லை காலினுடைய அதிபதியினுடைய தசா புத்தி காலங்களில் அவர்கள் விடுபட்டு விடுவார்கள். ஏதோ ஒரு காலில் உட்காந்துருப்பார், 11ஆம் இடத்துல உட்காந்து அவருக்கு கால் நடத்துவார். அந்த இடத்தினுடைய அதிபதி வந்து குருவினுடைய சாரத்திலேயோ சனியினுடைய சாரத்திலேயோ அமர்ந்து தசா நடத்துதுன்னா அது வந்து அதனுடைய தொல்லையிலிருந்து விடுபட்டு விடுவார். இல்லை குருவினுடைய பார்வையிலோ அமர்ந்து தசா நடத்துச்சுன்னா சிரமமான ஒரு சின்ன போராட்டத்தை கொடுத்து, சின்ன சிக்கலை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை வந்து கடந்து போயிடும். அது அவரவர்களுடைய வினைகளுக்கு ஏற்றாற்போல் அந்த மாந்தியினுடைய செயல்பாடுகள் வந்து காணப்படும். ஒரு சில பேருக்கு நேரடியாகவே மாந்தி லக்கணத்தை பார்ப்பது, 7ஆம் இடத்தை பார்ப்பது, 10ஆம் இடத்தில் அமர்வது, இந்த மாதிரி இடத்துங்களில் அமர்ந்து அவர் அமர்ந்துட்டா கூட பிரச்சனை கிடையாதுங்க. அவர் அமர்ந்த காலனுடைய தசா புத்திகள் வந்து மெயினாக நடக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த காலங்களில் மிக மிக சிரமத்தை அனுபவிப்பார் ஜாதகர். இப்போ யாருக்கு எதுவுமே தெரியாது. இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்குறோம், அதுவும் நம்ம சைடில் தமிழ்நாட்டில் வந்து மாந்தியை அதிகமாக பார்ப்பதே கிடையாது. இப்போ அந்த மாந்தியினுடைய தன்மையை ஆய்வு செய்யும் பொழுது ஒரு ஜாதகருக்கு நீண்ட நாளாக திருமணம் ஆகலை. பல வழிகளில் தெரியுது அவருக்கு திருமணம் ஆகலைன்றது. மிக எளிமையாக சொல்லுது, 7ஆம் அதிபதியை மாந்தி பார்வை கொண்டு இருக்கிறார், சேர்க்கை கொண்டு இருக்கிறார். அதே அதிபதி அவருக்கு ஒருத்தருக்கு வந்து 4ஆம் இடத்துல வந்து பார்வை சேர்க்கை கொண்டிருக்கிறார். குடும்பம், அதாவது 4ஆம் இடம்ன்றது வந்து சுகம், ஒரு மனிதனுக்கு வந்து சுகத்தை அனுபவிப்பது. 4, 7 வந்து கெட்டுவிட்டால் அவர்களுக்கு இல்லற வாழ்க்கை இல்லாமல் செய்துவிடும்.
அப்போ அப்படியே அவருக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து உள்ள அந்தரம் புத்தி சூட்சமத்தில் திருமணம் ஆயிடுச்சா கூட அது என்ன ஒன்றும் பிரிவினையை கொடுத்துரும். அந்த தசா புத்தி கடக்கும் காலங்கள் வரைக்கும் பொறுத்து இருக்க வேண்டும். பொறுத்து இல்லாமல் பிரிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு திருமணத்தை கொடுத்துரும். அதனால தான் மாந்தியினுடைய தொடர்பு சுக்கிரனுக்கோ 7ஆம் அதிபதிக்கோ செவ்வாய்க்கோ இருக்கும் பட்சத்தில் ஆண் பெண் ஜாதகம் சேர்த்து சொல்கிறேன் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு 2 திருமணத்தை கொடுத்து விடுகிறது. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு மாந்தி செயல்படுது பாருங்க. மாந்தி மட்டும் கிடையாது, சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் இருந்தாலும் சரி, திருவாதிரையில் ஒரு கிரகங்கள் இருந்தாலும் சரி, அஸ்வினி மகம் மூலம் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தாலும் சரி, என்ன பண்ணுது, இதுங்கெல்லாம் வந்து அதிகமான சிக்கலான போராட்டமான காலங்களை கொடுக்குது. ஒருவருக்கு வந்து தசை நல்லா குரு தசை தான் நடக்குது, கேது புத்தி நடக்குது. கேது வந்து செவ்வாய் வீட்டில் நல்லதாக உட்காந்துருக்கிறாரு. என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறார். அவர் மாந்திக்கு பார்வையில் வாங்கியிருக்கிறார். இப்போ இது என்ன பண்ணுது, அந்த நேரத்தில் அவர்களுக்கு வந்து சிரமமான காலமாக அமைகிறது. அவருக்கு என்னப்பா குரு தசை நல்லதாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குரு தசையாக இருந்தாலும் புத்தியினுடைய அடிப்படையில் பார்க்கும்பொழுது அந்த புத்தி வந்து சிரமமான காலத்தை கொடுக்குது. அப்போ மாந்தி எவ்வளவு பெரிய முக்கியமான பங்கு வகிக்கிறது பாருங்கள். சூரியன்லேருந்து 6 கட்டத்துக்குள்ளே இருப்பார். எந்த ஒரு கோச்சார கிரகங்கள் எடுக்கும்போது சூரியன்லேருந்து எடுத்து பார்த்தோம்னா 6 கிரகங்களுக்குள்ளே அவர் பரிணாமம் பண்ணிக்கிட்டே இருப்பார், பயணங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த மாந்தி. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் மாந்தியினுடைய பங்கு மிக மிக இன்றியமையாத இருக்குது. அதாவது ஒன்றும் இல்லை, ஜாதகத்தை எடுத்து சொல்கிறதுக்கு மாந்தி மிக்க வழிகாட்டியாக இருக்கிறார். அவர் மிக எளிமையாக பல முறைகளில் நம்ம பார்க்குறோம். நாடி முறையில் பார்க்குறோம், டிஎன்ஏ முறையில் பார்க்குறோம், பாரம்பரிய முறையில் பார்க்குறோம். பல மெத்தடு பார்க்கும்போது இந்த மாந்தியினுடைய முறையிலும் பார்க்கும்போது அந்த ஜாதகர் சேமிப்பு எப்படி இருக்கும், அவருடைய தொழில் எப்படி இருக்கும், அவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அவருடைய கல்வி நிலைகள் எப்படி இருக்கும், ஒருவருடைய சேமிப்பே அவருடைய விஷயத்தை ஏன்பா இத்தனை காலமாக நீ சம்பாதிச்சுன்னு இருக்கிற, ஒரு ரூபா கூட உங்ககிட்ட கையில் தங்க முடியலப்பா அப்படின்னு எடுத்து சொன்னோன்னு வச்சுக்கேன், அப்படியே மிரண்டுறார். தொழில் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னா, ஆமாங்க அதுவும் இந்த காலங்களில் மிக மிக அதிகமான போராட்டமாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக அந்த புத்தி நாதன் மாந்தியோடு தொடர்பு இருப்பார். அந்த நேரத்தில் அவரை வந்து வச்சு செய்யும். அந்த புத்தி முடிகிற வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் அமைதியாக இருக்கப்பட வேண்டும். இதுதான் வந்து அவருக்கு இந்த குருவினுடைய சாரத்திலேயோ சனியினுடைய சாரத்திலேயோ இல்லை குருவோ சனியோ தொடர்பு இருந்தால் அவர் என்ன பண்ணுவார், ஒரு சில ஜோதிடர்களை பார்த்து இதை அறிந்து அதை கண்ட்ரோல் செஞ்சுக்குவார். இல்லை என்றால் முழுவதும் இழந்து விட்டு வந்து தான் அவர் வந்து ஜாதகத்தையே பார்ப்பார். அப்போ இந்த மாந்தி ஒருவருடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தாக்கத்தை கொடுக்குதுன்றத பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணணும்னா பார்க்கணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடைய போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக நிபுணரை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.